போக்சோ ஆக்ட் 2012 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க எழுதப்பட்ட கடுமையான சட்டம். இட்ஸ் அ குளோபல் அண்ட் யூனிவர்சல் ஆக்ட். சார், எந்த ஒரு கேஸ்லையும் ஒருத்தரை குற்றவாளி நிரூபிக்க நம்ம தான் போராடணும். ஆனால் இந்த ஆக்டில் அவன் தான் தன்னை நிரபராதுன்னு நிரூபிக்கணும். சார், அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பக்ஸ் கோர்ட்னு உருவாக்கி வச்சு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிற வாக்குமூலம் நம்புற மாதிரி ஜட்ஜுக்கு தெரிஞ்சா போதும். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு உடனே தீர்ப்பு கொடுக்குற ரைட்ஸ் ஜட்ஜுக்கு அப்பக்ஸ் கோர்ட் கொடுத்துருக்கு. சமீபத்தில் பீகாரில் சசிகாந்த் ராய்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜ் ஒரு ரேப் கேஸில் ஆஜரான அன்னைக்கே குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இந்தியாவில் நடந்த ரேப் கேஸ் வழக்குகளில் ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்த வழக்கா இது இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சார் இந்த போக்சோ சட்டம். தம்பி, சட்டை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொழுது பாட்டி எதுக்கு பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கணும்? பாவம் சார், அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆமா தம்பி, 4 இடம் சுத்தி பார்க்குற எனக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியல? அதான் இன்ஸ்பெக்டர் அவங்களை ஈஸியாக ஏமாத்திட்டான்.